வணக்கம். நான் டாக்டர் வினோத் கண்ணா, நரம்பியல் நிபுணர் பேசுகிறேன். வலிப்பு நோய்ங்கிறது காமனான வரக்கூடிய நோய் தான். நாம் இப்போது அதை பற்றி தான் பேச போகிறோம். வலிப்பு நோய்னா என்ன, அது எதனால் வருது, யாருக்கு வருது, என்ன காரணங்களால் வருது, யார் யார் அதனால் அஃபெக்ட் ஆவாங்க, வலிப்பு நோய் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வலிப்பு நோய்ங்கிறது மூளையில் ஏற்படுற பாதிப்புனால் வர்றது. அது யாருக்கு வேணால் வரலாம். ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர், இந்த வயது வேறுபாடு கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்க்குறது யாருன்னா சிறு வயது மக்களுக்கு தான் வலிப்பு நோய்ங்கிறது வருது. வலிப்பு நோய்ங்கிறது 2 கை கால் வெட்டுறது மட்டும்தான் வலிப்பு நோய்ங்கிறது கிடையாது. வலிப்பு நோயில் பல வகைகள் உண்டு. அது ஒவ்வொரு விதமான இதையும் ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிடுறோம். அதாவது திடீரென்று ஒருவருடைய குணாதிசயங்களில் மாறுபாடு ஏற்படுதல். அதாவது நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே விரித்து பார்த்துட்ருப்பாங்க, கண்களை சிமிட்டிகிட்டே இருப்பாங்க, வாயை லேசாக அசைச்சிட்டே இருப்பாங்க, சீவிங் மூமெண்ட்ஸ், கை காலை திடீர்னு சட்டை பட்டனை செக் பண்ணுறது, இல்லை மேலே இருக்க பொருட்களை செக் பண்ணுறது, அது மாதிரி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்கள கூப்பிட்டோம்னா அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி திடீரென்று ஒரு பாடி ஜெர்க்குன்னு தூக்கி போடுறது, மயோக்ளோனிக் ஜெர்க்ஸ் என்று சொல்லுவோம். நடந்து கொண்டே இருக்கும்போது ஓடிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று விழுவது, ஏட்டோனிக் சீஷர்ஸ் என்று சொல்லுவோம். இது மாதிரி வலிப்பு வகைகளில் பல வகைகள் உண்டு. இதெல்லாம் ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொருக்கும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் உண்டு. நம்ம காமனாக பார்க்குறது இந்த ஜென்ரலைஸ் டானிக் கிளானிக் சீஷர்ஸ். கை கால் முகங்கள் ஒரு பக்கம் கோணிக்கொண்டு, நாக்கு ஒரு பக்கம் கோணிக்கொண்டு, கண்கள் மேற்கொண்டு பார்த்துக்கொண்டு, கை காலை வெட்டி கொண்டு இருப்பது தான் ஜென்ரலி டானிக் கிளானிக் சீஷர்ஸ் என்று சொல்லுவோம். இது ஏன் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து வெரியாகும். அதுக்காக தான் வகைப்படுத்துகிறோம். வலிப்பு நோய் வருது பெரும்பாலும் சிறுவர்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, சிறுவர்களுக்கு என்ன காரணத்தினால் வலிப்பு நோய்கள் வருது அப்படின்னா, காய்ச்சல், ஃபெப்ரல் சீஷஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப காமன் சிறுவர்களுக்கு. அவங்களுக்கு சில குழந்தைகளுக்கு பிறப்பிலே ஏற்படும் கோளாறு, மரபணு கோளாறு, மூளையில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன்ஸ், பிரெயின் ஃபீவர், அதனால் வருது வலிப்பு நோய்னு சொல்கிறாங்க. இல்லை பெரும்பாலும் நம்ம பார்க்குறது யாருன்னா ஃபெப்ரல் சீஷஸ் தான் குழந்தைங்களுக்கு வருது. இந்த ஃபெப்ரல் சீஷர்ஸை எப்படி 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து சிம்பிள் ஃபெப்ரல் சீஷர்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிள் ஃபெப்ரல் சீஷர்ஸ் அப்படின்னா அந்த ஜுரத்தினால் வரும் வலிப்பு நோய். அந்த ஜுரத்தை கட்டுப்படுத்தினாலே அந்த வலிப்பு நோய் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போய்டும். அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஜுரம் வந்த முதல் நாளே ஃபிட்ஸ் வந்துடுறது. வந்தால் அந்த வலிப்பு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். அது ஒரே முறை தான், ஒரு முறை ஜுரம் வந்தால் ஒரு முறை தான் வரும். அது வேறு எந்த தொந்தரவும் ஏற்படாது. அதுக்கு என்ன பண்ணும், அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும். யாருக்கு காமனாக வரும் அப்படின்னா, 6 மாதத்திலிருந்து 5 வயது குழந்தைகளுக்கு தான் காமனாக வருது. அந்த குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுத்துட்டு, பயப்படாதீங்க, அது ஒன்றும் சாதாரண தொந்தரவு தான், ஜுரத்தினால் ஏற்படும் வலிப்பு நோய் தான், ஜுரத்தை கட்டுப்படுத்தினாலும் இந்த வலிப்பு நோய் சரியாயிடும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு, இந்த ஜுரத்தை ஏற்படும் போது டாக்டரை உடனே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜுரத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தாலே போதும். வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு உடம்பை வந்து தேய்ச்சி விட்டுட்டு, டெபிட் ஸ்பாஞ்சிங் வச்சு விட்டுட்டு அந்த ஜுரத்தை குறைச்சிட்டாலே அந்த வலிப்பு நோய் வர்றது தடுத்துடலாம். அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருந்ததுன்னா, அந்த ஜுரத்தின் போது மட்டும் ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு ஜுரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த குளோபசம் அப்படின்னு ஒரு மாத்திரை, அதை வந்து 1/4 பங்கோ 1/2 பங்கோ குழந்தைக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது 2-3 நாளைக்கு ஜுரம் இருக்கிற 2-3 நாளைக்கு அதை கொடுத்துட்டோம்னா அந்த ஜுரம் அந்த ஃபிட்ஸ் வராமல் இருக்கும். அது இன்டர்மிட்டன்ட் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதை தான் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ்னால் ஒரு முறை ஜுரம் வந்தால் 2-3 முறை ஃபிட்ஸ் வருவது, 15 நிமிடங்களுக்கு மேல் இருப்பது, குழந்தையோட நினைவாற்றலில் ஏதாவது மாறுபாடு இருப்பது, ஃபிட்ஸ் வந்த பிறகு கை கால்களில் அசைவு சிறிது நேரம் இல்லாமல் இருப்பது, போஸ்டிக்டல் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ் இருந்ததுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த நோய் என்ன, எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இஇஜி, இந்த முதுகு தண்டுவடத்தில் நீர், சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம், முதுகு தண்டுவடத்தில் நீரை செக் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தேவைப்பட்டால் ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ் உள்ள குழந்தைங்க பிற்காலத்தில் அந்த சீஷர்ஸ், எபிலெப்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த குழந்தைங்களை நம்ம ஃபாலோப்பில் வச்சுட்டு ரெகுலராக டாக்டர்கிட்ட காமிச்சிட்ருக்கணும். அது ஒன்று. பெரியவர்களுக்கு ஏன் வலிப்பு நோய் வருது அப்படின்னா, தலையில் அடிபடுதல், ஹெட் இன்ஜுரி தான் மோர் காமன். 2வது வந்து மூளையில் ஏற்படும் இரத்த குழாய் அடைப்பு, ஸ்ட்ரோக், இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இரத்த குழாய் அடைப்பு, இரத்த குழாய் கசிவு, அதுதான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதனால் வந்து வலிப்பு நோய் வரலாம். மூளையில் கட்டிங்கிறது வந்து டியூமர். அது வந்து எந்த மாதிரி கட்டியாகவும் இருக்கலாம், சாதாரண கட்டியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். மூளையோட அமைப்புகள் ஏற்படும் கோளாறினால் வருவது, அந்த கட்டிகளினால் வருவது, அது ஒரு வலிப்பு நோய். அதுவும்
சிம்டமேட்டிக் எபிலெப்சின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து மூளையில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன் கிருமிகளால் ஏற்படும் மூளையில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன், பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம ஊரில் காமனாக இருக்கிறது வந்து டியூபர்குலஸ்ங்கிறது, டிபிங்கிறது வந்து லங்ஸில் மட்டும் வரதில்லை, மூளையிலையும் வரலாம். மூளையில் ஏற்படும் தாக்கத்தினால் வருவது அந்த வலிப்பு நோய். இந்த மாதிரி காரணங்களால் வரும் வலிப்பு நோயை வந்து நம்ம சிம்டமேட்டிக் எபிலெப்சி என்று சொல்லுவோம். காரணங்களால் ஏற்படும் வலிப்பு நோய். அந்த காரணம் என்ன காரணமோ அதை வந்து ட்ரீட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மேலும் நம்ம இதில் என்ன காமன்னா ஆல்கஹால், மிடில் ஏஜ் ஆண்களுக்கு வந்து இந்த ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அந்த ஆல்கஹாலினால் ஆல்கஹால் குடிப்பதனால் ஏற்படும் விளைவுகளால் வரும் வலிப்பு நோய், ஆல்கஹால் ரிலேட்டட் சீஷர்ஸ். அந்த ஆல்கஹால் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். மோரோவர் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மெட்டபாலிக் சீஷர்ஸ் என்றால் சுகர், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு சுகர் குறைஞ்சி போயிடுது, ஒரு 70 கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். அதே 400-500 சுகர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் ஃபிட்ஸ் வரலாம். ஹைப்பர்கிளைசிமிக் சீஷர்ஸ், ஹைப்போகிளைசிமிக் சீஷர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது சர்க்கரை நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவின் வேறுபாடுனால் வருவது. இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தினால அது குறைஞ்சிடும். அதே போல் உப்பு, சோடியம் சத்து குறைவாக, ஹைப்போநட்ரிமியா, சோடியம் சத்து குறைவாக இருந்தாலோ இல்லை சோடியம் சத்து அதிகமாக இருந்தாலோ வலிப்பு நோய் வரலாம். அதே போல் மெக்னீஷியம் சத்து, கால்சியம் சத்து அது ஏற்படும் குறைபாடினால் வலிப்பு வரலாம். இந்த மாதிரி ஒரு காரணங்களால் வரும் வலிப்பு நோயை என்ன காரணமோ அதை வைத்தியம் பண்ணோம்னா அந்த காரணங்கள்லாம் அந்த சிம்டமேட்டிக் எபிலெப்சி அதை ட்ரீட் பண்ணோம்னா அந்த சீஷர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வந்துடும். ரைட், ஓகே. பெரியவர் அடுத்து இதுதான் வலிப்பு நோயான காரணங்கள் வருது, பெரும்பாலும் உள்ள காரணங்கள். இந்த வலிப்பு நோய் வந்து ஒவ்வொரு வயதினருக்கும், ஆண்கள் பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபாடு உண்டு. அது நம்ம சொன்ன மாதிரி சின்ன வயசில் வந்ததுன்னா மோஸ்ட்லி ஃபெப்ரல் சீஷர்ஸ், அது மாதிரி ஃபெப்ரல் சீஷர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷர்ஸ், சிம்பிள் ஃபெப்ரேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். இதே வந்து பெண்களுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதுனால் ஏற்படும் சோஷியல் இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னா, லேடிஸ்க்கு வந்து ஃபிட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய உண்டு. இது வந்து வலிப்பு நோய்ங்கிறதும் சர்க்கரை நோய் மாதிரி ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தான், தீர்க்கக்கூடிய நோய் தான், சரியா? அதனால் வந்து பெண்கள் வந்து அது ஒரு மூட நம்பிக்கையாக நினச்சக்கூடாது. வலிப்பு வந்த பெண்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி. இது ட்ரீட் பண்ணக்கூடிய நோய் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு ஆண்களுக்கு வந்து அந்த மூட நம்பிக்கை இருக்க தேவையில்லை. பெரும்பாலும் என்னென்னா இப்போ ஏராளமான மருந்து மாத்திரைகள் வந்துடுது. அதனால் வந்து வலிப்பு நோய்க்கு மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம பிறக்கும் குழந்தைக்கு எதுவும் குறைபாடு ஏற்படுமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வேண்டாம். அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு புதுசு நமது பிளட்டில் செக் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. படிச்சுட்ருக்கப்போ சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஆய்வு நடத்தணும். அதில் அதாவது என்னென்னா எபிலெப்சி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தனியாக உண்டு. அதாவது ஃபிட்ஸுக்குரிய தனி டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓபிக்கு ஒரு 300-400 பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட மட்டும் தனியாக ஒரு ஆய்வு நடத்தணும். இந்த மாதிரி ஆய்வு நடத்துகிறப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஃபிட்ஸ் இருந்ததை வந்து உங்கள் கணவருக்கு வந்து சொன்னீங்களா, கணவனோட குடும்பத்தில் வந்து சொன்னீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா அப்படின்னா அதில் வந்து சில பேர் சொன்னாங்க, சில பேர் வந்து சொல்லலை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி சொன்னோம். ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு முன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸ் இருக்குது, நோய் இருக்குது, நான் அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் அப்படி சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு சமநிலையில் உள்ள வரன்கள் கிடைக்கவில்லை. அவங்கள் தகுதிக்கு கீழாகவோ அவங்க படிப்புக்கு குறைவாகவோ தான் கணவன்கள் கல்யாணம் நடந்தது. அதே நேரத்தில் வந்து அதை மறைச்சி இது மாதிரி எனக்கு வந்து வலிப்பு நோயெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெலிவரி சமயத்தில் கல்யாணத்துக்கு பிறகு வந்து தான் வலிப்பு நோய் வந்ததுன்ற மாதிரி சொன்னவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி கணவன்கள் அமைச்சாங்க. இது ஏன் காரணம்னா, நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டிலேயோ நம்ம இந்தியாவிலேயோ வந்து வலிப்பு நோயை பற்றி ஒரு தவறான மூடநம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சோஷியல் டிஸ்பாரிட்டி ஏற்படுறது காரணம். பெண்களுக்கு வந்து குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த வலிப்பு நோய்க்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால, கர்ப்பம் உண்டாகிறதுனால குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் வராது. அதாவது நம்ம அந்த பிளட் லெவல்லே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வலிப்பு நோய்க்கான மாத்திரைகளோட அளவை சுகர் செக் பண்ணுற மாதிரி வலிப்பு நோயின் மாத்திரை, இந்த ஃபெரண்டாயின்னு ஒரு மாத்திரை உண்டு, கார்பமசெப்பின்னு ஒரு மாத்திரை உண்டு. அதோட அளவுகள் வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். பிளட் சுகர் பார்க்குற மாதிரி பிளட்டில் ஃபெனட்டாயின் லெவல் எவ்வளோ இருக்குது, கார்போமசம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். நம்ம மாத்திரையை போட்டு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாலே நம்ம சுகமான டெலிவரியில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. இந்த மாத்திரை சாப்பிடாமல் இருந்தால் ஒரு ஃபிட்ஸ் வந்ததுன்னா குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் குறையும், குழந்தைக்கு போகிற நியூட்ரியன்ஸ் குறையும், அதனால் ஏற்படும் பாதிப்பு அதிகமாகும்.
வலிப்பு நோயினால் மாத்திரையினால் ஏற்படும் பாதிப்புகளை விட இந்த மாதிரி வலிப்பு நோய் திடீரென்று கர்ப்ப காலத்தின் போது வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதிகம். அதனால் மாத்திரைகள் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் உட்கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மாதிரி அதுக்கும் ஒரு ஆய்வு நடத்தணும். நாங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் இந்த எபிலெப்டிக் மதர்ஸ், அதாவது ஃபிட்ஸ் நோய் உள்ள மதர்களுக்கு அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளில் அதாவது அவங்களோட நினைவாற்றல், அவங்களோட செயல்திறன் ஏதாவது குறைபாடு உள்ளதா அப்படிங்கிறத பார்த்ததில் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ், லெஸ் தென் 1% குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் மாறுபாடுகள் இருந்தது. மற்றபடி எல்லா குழந்தைகளும் நல்லாவே இருந்தாங்க. மற்ற குழந்தைகள் மாதிரியும் அவங்களும் இருந்தாங்க. அதனால் எந்த தயக்கமும் என்ன தெரியல. மூணாவது வந்து ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிட்ஸ் நோய் இருக்கவங்களுக்கு, வலிப்பு நோய் இருக்கவங்களுக்கு அவங்க வந்து இந்த டிரைவர்ஸ் வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய்க்கான மாத்திரையை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது யூஸ்வலாக டிரைவருக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அதை செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபிட்ஸ் நோய் வலிப்பு நோய் உண்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. யூஸ்வலாக 1 அல்லது 2 வருடங்களுக்கு அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் இல்லைன்னா தான் அவங்களுக்கு லைசன்ஸே இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மாத்திரையை ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி மிஷின்ஸ், ஹெவி மிஷினரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது இயந்திரங்கள், கனரக இயந்திரங்கள், நீச்சல் குளங்கள், அது மாதிரி தண்ணீர் தொட்டிகள், அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் வந்து தவறாமல் எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து அந்த ஆக்குபேஷன்றப்போ ஏதாவது திடீர்னு தொந்தரவு ஏற்பட்டால் அவங்கள உயிருக்கு மெயினாக உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனால் வந்து அவங்களாம் கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்கணும். வலிப்பு நோய் வந்தால் என்ன பண்ணணும்? இப்போ வலிப்பு நோய் வந்துச்சுன்னு ஒருத்தருக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா என்ன முதலுதவி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வலிப்பு நோய் உங்களை சுற்றி ஒரு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, ஒரு வலிப்பு நோய் வந்தது அப்படின்னா சுற்றி இருக்கவங்க முதல்ல பதட்டப்படக்கூடாது. அவர் அந்த வலிப்பு நோய் வரவருக்கு பக்கத்தில் ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள், கூர்மையான பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தள்ளி வச்சுட்டு ஒதுக்கிட்டு அவர் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அவரை ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வச்சுக்கணும். ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, தலையை ஒரு புறமாகவும் உடம்பு ஒரு புறமாகவும் ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வச்சோம்னா இந்த வாயிலேருந்து வர்றது எச்சி உமிழ்நீர் வந்து அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. இல்லைன்னா அது சமயத்தில் முழுங்கிடுவாங்க. அது வந்து மூச்சுக்குள்ளாய்க்குள்ளே போயிடும். அதனால் ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு அவங்க கை கால் வெட்டிட்டு இருந்ததுன்னா அதை கையால் பிடிக்கக்கூடாது. அதாவது ஒரு கை வெட்டிட்டு இருந்ததுன்னா அதை வெட்டாமல் இருக்கிறது கை இறுக்கமாகலாம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா எலும்பு உடையும் அபாயம் உண்டு. அதனால் அதை வெட்டுனா அதை விட்டுடணும். அது பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான ஃபிட்ஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சு போய்டும். அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட சாவி கொடுக்குறதோ இரும்பை கொடுக்குறதோ அதெல்லாம் தப்பான பழக்கம். அது ஒரு மூட நம்பிக்கை. அது காலங்காலங்களாக சினிமாக்களில் காமிக்கிறதுனால நமக்கும் அது மாதிரி தெரிஞ்சிச்சு. இரும்பு கொடுத்தா சரியாகும், இரும்பு கொடுத்தாலும் சரியாகவே ஆகாது. அதனால் அந்த மாதிரி பழக்கங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஒரு காற்றோட்டமான ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக விட்டாலே அது சரியாயிடும். ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க கண்ணு முழிச்சு அவங்க ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுயநினைவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நினைவற்று தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது தண்ணி குடிக்கிறதோ ஏதாவது உணவு கொடுக்குறதோ கூடாது. ஏன்னா சமயத்தில் அது நினைவு இல்லாதனால சமயத்தில் எதுக்கழிச்சு மூச்சு குழாய்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான பிறகு தான் ஏதாவது உண்பதற்கோ குடிப்பதற்கோ ஏதாவது கொடுக்க வேண்டும். இதுதான் முதல் உதவிங்கிறது மெயினாக. ரெண்டாவது வந்து இந்த வலிப்பு நோய் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, வலிப்பு நோய் உள்ளவர்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். நைட் நேரத்தில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கிறது, நைட் நேரம் உட்காந்து செல்ஃபோன்ஸை பார்த்துட்ருக்கிறது, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த ஃப்ளாஷ் ஆஃப் லைட்ஸே வந்து அந்த சீஷரை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும், ப்ரிசிபிரேட் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து மனசு ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்கிட்டு இருந்தோம்னாலே ஓரளவுக்கு இந்த ப்ரிசிபிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நம்ம பெரும்பாலும் ஏன் வந்து இந்த ஃபிட்ஸ் ரெக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக் கம்ப்ளைண்ட்ஸ். கரெக்டாக சாப்பிட்ருப்பாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை நிறுத்துவாங்க, டக்குன்னு ஃபிட்ஸ் வந்துடும். யூஸ்வலாக ஃபிட்ஸ்ன்னு வந்துட்டோம்னா நம்ம 2 வருடங்கள்லேருந்து 3 வருடங்கள் வரைக்கும் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அது வந்து மஸ்ட்டு. அப்போ தான் வந்து அது ஒரு முழுமையான குணம் கிடைக்கும். அது நான் 6 மாதம் சாப்பிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா திடீர்னு ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறது யாருன்னு பார்த்தோம்னா அந்த ட்ரக் கம்ப்ளைண்ட்ஸ் பூரா இருக்கவங்களுக்கு தான் அந்த ஃபிட்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு. அதனால் மாத்திரைகளை வந்து நேரம் தவறாமல் தினமும் உட்கொள்ள வேண்டியது என்பது கட்டாயமாகும். இதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபிட்ஸுக்கு வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், எப்படி வந்து அதை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இஇஜி எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹார்ட்டுக்கு இசிஜி எடுக்கிற மாதிரி இஇஜின்னு ஒன்று இருக்குது. இந்த மூளையில் உள்ள செயல்திறன், அந்த மூளையில் லீட்ஸ் மாதிரி தலையில் மேற்கொண்டு இந்த மூளையோட செயல்திறனை ஃபங்க்ஷனை பார்க்குறது தான் இந்த இஇஜின்னு சொல்கிறது. இந்த இஇஜி மூலயமா அந்த ஃபிட்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, மூளையில் எந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படியெல்லாம் பரவுதுங்கிறத நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேனுங்கிறது இப்போதைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் மெயினாக எடுத்து பார்ப்போம்.
மூளையில் உள்ள அமைப்பில் வந்து எதாவது கோளாறு இருக்கா, பிறப்பிலே எதுவும் கோளாறு இருக்கா, இல்லை ஏதாவது கட்டி மாதிரி இருக்கா, ஏதாவது மாறுபாடு இருக்கா அப்படிங்கிறது அதோட அனாட்டமி, அதாவது அமைப்புகளில் மாறுபாடு இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன். இதுதான் மெயினாக 2வது ஸ்கேன். சில பேருக்கு வந்து வலிப்பு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் மாத்திரைகள் போட்டாலும் 4 மாத்திரைகள் 5 மாத்திரைகள் போட்டாலும் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலெப்சிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா சமயத்தில் அந்த ஹிப்போகேம்பஸ் சில இடங்கள் வந்து சுருக்கம் கொடுத்தாமோ இல்லை பெரிதாகவோ இருக்கும். அதை ஆப்ரேஷன் மூலயமா, சர்ஜிக்கல் மூலமாக, எபிலெப்டிக் சர்ஜரி மூலயமா நம்ம ரிமூவ் பண்ணி அந்த சீஷர் ஃபிட்ஸுக்கான தீர்வை காணலாம். அதனால் பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 50லேருந்து 70 விழுக்காடு ஒரே ஒரு மாத்திரைகள்னாலே பெரும்பாலும் இந்த சீஷர்ஸ் வந்து ஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோலில் வைக்கப்படும். மிச்சம் ஒரு 10 to 20% வந்து 2வது மாத்திரை 3வது மாத்திரை ஆட் பண்ணோம்னா 3 மாத்திரைகள் இல்லை 2 மாத்திரைகள் மூலம் கட்டுப்படுத்த முடியும். அதில் 90% ஆஃப் த ஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து மாத்திரைகளாலே கட்டுப்படுத்த முடியும். ரிமைனிங் 10% மாத்திரைகள் கட்டுப்பட முடியாததில் நம்ம சர்ஜரி மூலமாக, எபிலெப்டிக் சர்ஜரிஸ் மூலமாக நம்ம குணப்படுத்த முடியும். அதனால் வலிப்பு நோய்ங்கிறது முன்ன மாதிரி ஒரு தீர்க்க முடியாத நோயெல்லாம் அப்படிலாம் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது, அதெல்லாம் இப்போ கிடையாது. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய ட்ரக்ஸ் வந்துருச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அதனால் வந்து வலிப்பு நோயை நம்ம குணப்படுத்தவும் முடியலைன்னா கட்டுப்படுத்தவும் முடியும். இதுவும் சாதாரண நோய் தான். இதை பற்றி வந்து நம்ம என்ன இந்த இது மூலம் என்ன சொல்ல வரோம்னா, வலிப்பு நோய்ங்கிறது நம்ம சாதாரண நோய். அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த வைக்கணும். அதை வந்து அதை பற்றி இருக்க டேபு அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுதான் நான் இதை சொல்ல வேண்டிய வர்றது. இந்தியாவில் வந்து 1000ல் 2 பேருக்கு வலிப்பு நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் புள்ளிவிவரம் சொல்லுது. அதனால் வலிப்பு நோயை பற்றி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். வலிப்பு நோயை பற்றி விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். சரியான சிகிச்சைகள் மூலம் வலிப்பு நோயை அணுகணும்னா அதை வந்து கட்டுப்படுத்தவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். நன்றி, வணக்கம்.